அஸ்தி நிருசிம்ஹா அப்படின்னா வாழும் நரசிம்மர்னு அர்த்தம். 14வது திருநாமம் அஸ்தி நிருசிம்ஹா. அஸ்தினா இருக்கார்னு அர்த்தம் இல்லையோ. வாழும் நரசிம்மர். எங்கு வாழ்கிறார்? பக்த அபக்தர்களிடத்தில் வாழும் நரசிம்மர். இப்போ பக்தர்களிடத்தில் வாழும் நரசிம்மர்னு சொல்லிவிட்டால் சாஸ்திரம் கோச்சுனுடும். என்ன எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருங்கிறத தானே அது சொல்கிறது. அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. அனைத்து பொருள்களிலேயும் உள்ளும் வெளியேயும் வியாபிக்கிறார்னு இருக்குது. ஆனால் இங்கே அஸ்தி நரசிம்மஹான்னு சொன்னால் வாழும் நரசிம்மர், இருக்கும் நரசிம்மர். எதற்குள் வாழ்ந்திருக்கிற நரசிம்மர்? பக்தர்களுக்குள்ளேயும் இருக்கார், அபக்தர்களுக்குள்ளேயும் இருக்கார். அது எப்படி சுவாமி? கொஞ்சம் வேலை வேற பார்ப்பார், ஒரே வேலை பார்க்க மாட்டான். பக்தர்களுக்குள்ள இருக்கிறச்சே அபயம் கொடுத்துட்டே வாழ்வார், அபக்தர்களுக்குள்ள இருக்கிறச்சே பயம் கொடுத்துட்டே வாழ்வார். ஆக மொத்தத்தில் ஏதோ வேலை பார்க்குறார் சுவாமி. இதில் வேற வேலை, அதில் வேற வேலை. நமக்குள்ளே உட்காந்துருந்து நம்ம பக்தனாக இருந்தால் கவலைப்படாதே கவலைப்படாதே அஞ்சாதேங்கிறார். இல்லை அபக்தனுக்குள்ளே உட்காண்டிருந்தார்னால் பயத்தை கொடுத்துட்டே இருக்கார். பயகிருத்து பயநாசனஹா. பயகிருத்து பயத்தை ஏற்படுத்துகிறார், பயநாசனஹா பயத்தை போக்குறார். யாருக்கு? பயத்தை போக்குகிறார் சாஸ்திர வழி நடப்பவனுக்கு. பயத்தை கொடுக்கிறார் சாஸ்திரத்தை மீறுபவனுக்கு. அப்போ சாஸ்திரத்தை மீறினா பயம் கொடுப்பார், கொடுக்கறதுக்கு உள்ளே உட்காண்டிருக்கணுமே, அதான் அஸ்தி நரசிம்மர். சாஸ்திரத்தின்படி நடந்தால் பயத்தை போக்கிடுவார், போக்குறதுக்கு உள்ளே உட்காண்டிருக்கணுமே, அஸ்தி நரசிம்மர். பேரில் மாறுதல் இல்லை. இப்போ ஏன்றத்தை தான் சொன்னான். குழந்தை பிரகலாதன்னு சொல்லும்போதே त्वय्यस्ति मय्यस्ति च सदा अस्ति सर्वत्र अस्ति त्वय्यस्ति मय्यस्ति च उदकेषु चास्ति उर्व्यामस्ति. ஆகாசத்தில் இருக்கார், பூமியில் இருக்கார், தண்ணீரில் இருக்கார், உனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எல்லாருக்குள்ள இருக்கார். அஸ்தி யத் அஸ்தி என் நாஸ்தி ச விப்ரவர்யான்னு சாஸ்திர வாக்கியம். அஸ்தின்னு சொல்லலாம், நாஸ்தின்னு சொல்லலாம். ரெண்டுத்துலேயும் பெருமாளா அஸ்தின்னு தான் தேரும். இது ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் பாருங்க. ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ. இப்போ உளனெனில் உளன் அவன் உருவமை உருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவமை உருவுகள், உளனென இளனென இவகுணம் உடமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பறந்தேன்னு பாசம். கிழியேசனோ இல்லையோ திடீர்னு புரியாமல் பாடணும்னா பாடுவது. எத்தனை நாளி சொல்லுனா? இப்போ என்ன சுவாமி சொன்னீர்? தமிழ் தான் சொன்னீரா? ஏதோ ஆழ்வார் பாடியிருக்காரு என்னால். அதுக்கப்புறம் அது 1.5 நாள் காலக்ஷேபம் பண்ணால் ஓஹோ இதைத்தான் சொல்லியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு அப்போ புரியும். அவர் என்ன சொல்கிறார்? அஸ்திங்கிற சொல்லால் சொன்னாலும் நரசிம்மர் உள்ளார்னு அர்த்தம், நாஸ்திங்கிற சொல்லால் சொன்னாலும் நரசிம்மர் உள்ளார்னு அர்த்தங்கிறார். அது எப்படி இருக்கும்? அஸ்தினா உள்ளார், நாஸ்தினா இல்லார் இல்லையோ. இல்லை அப்படி சொல்லாதேங்கிறார். சப்தத்தை பாருங்க. உளனெனில் உளன், அவனை உளன் அஸ்தின்னு சொன்னால் உளன். அடுத்ததை சொல்லச்சே இளன்னு அவர் சொல்லலை. இப்போ உளன் அலனெல்கிறார். உளன் அலன்னா 2 வார்த்தை வந்துடுத்தோ இல்லையோ. அஸ்தி ந அஸ்தின்னு கூட்டினா தானே நாஸ்தி. அஸ்திங்கிறதுக்கு நேர் எதிர்மறையாக வேறொரு சப்தம் கண்டுபிடிச்சிருக்கலாமோ இல்லையோ. ஏன்னா உளன் இளன், அங்கேயே அன்னு இருக்குது, உளன்கிறதுலையும் இளன்கிறதையும். அப்போ உளன்னு சொல்லிட்டு ஆழ்வார் மாற்றி உளன் அலன்கிறார். அப்படின்னாலே உளன்னு ஒத்துண்டா தானே உளன் அலன்னு சொல்ல முடியும். படிங்க சொல்கிறேன். நம்ம ஏணி இல்லையாம். என் வீட்டில் வெள்ளை அடிக்கணும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட தான் ஏணி இருக்குது, ஆனால் அவருக்கு எனக்கும் கொஞ்சம் அவ்வளோவா போகிறல, அதனால் வெள்ளை அடிக்கிறவனை பார்த்து நீ போய் ஏணியை வேண்டி வா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டேன். நேராக போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்டான், ஏணி இல்லைன்னு விட்டார். அவர் தெரிஞ்சது தானே, கண்டிப்பாக அவர் கொடுக்க போகிறதில்லை. திரும்ப வந்து உலகத்தில் ஏணி இல்லைன்னு விட்டான். அதே அவர் சொன்னார், அவர் உனக்கு கொடுக்கறதுக்கு ஏணி இல்லைன்னார். அவர் ஏணியே இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஏணி எல்லாம் இருக்குது, உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துல ஏணி இல்லைன்னு சொல்கிறச்சே பொருள் என்ன? ஏணி உண்டுன்னு ஆயிடுது. முதல்ல ஏணியை உண்டு, உனக்கு கொடுக்க இல்லை. இப்போ அதே மாதிரி உளநலன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது. இந்த மாதிரி இல்லை, இப்போ இல்லை, இங்கே இல்லை. எந்த ஒன்றை நம்ம இல்லைன்னு சொன்னாலும், இப்போ அத்திர பூதலே கடோ நாஸ்தி நான் சொல்கிறேன், குடம் இல்லை என்று சொன்னேன்னால் அப்போ அபாவம் வரணுமோ இல்லையோ. குடம் இல்லைன்னா குடம் இல்லையா? இங்கே இல்லை, கணத்தங்கரையில் இருக்குது. குடமா இல்லை, மடக்கா இருக்குது. இப்போ இல்லை, நாளைக்கு வரும், என்ன வேணா இருக்கலாமே. இதை சொல்கிறதுக்குள்ளே அப்போ குடம் உண்டுன்னு ஒத்துணுட்டேனோ இல்லையோ. அதனால தான் அஸ்தின்னு சொன்னாலும் ந அஸ்தின்னு சொன்னாலும் அஸ்திங்கிற பொருள் தான் தேரும். அதைத்தான் அஸ்தி நரசிம்மர்னு சொல்கிறார். வாழும் நரசிம்மர். 15வது திருநாமம் புஷ்டி நரசிம்மர். அவரே ரொம்ப பெருமான சுவாமி புஷ்டியாக இருக்கார் போல் இருக்கு. குழந்தைகளாக இருந்தால் புஷ்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வெறும்
அப்போ வத்தலாட்டம் இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? அது ரொம்ப மெலிசாக இருந்தால் இல்லை, அது அப்படி இந்த கண்டாக இருக்கணும், சதையெல்லாம் இருக்கணும், பார்த்தாலே நல்லா இருக்கணுமோ இல்லையோ, அப்போ தானே குழந்தைகள் இருக்கும். அதை போல் இப்போ நம்ம குழந்தைய பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். நிருசிம்ம பெருமாள் ஒருத்தர் தான் பிறந்தன்னைக்கே சண்டையை போட்டுவிட்டு முடிச்சுன்னுட்டும் கிளம்பி போயிட்டவர். மற்ற எந்த அவதாரம் பண்ணிது? ராமாவதாரமாக கிருஷ்ணாவதாரமாக மெதுவாக ராமன் படித்து முடிக்கிச்சே 12 வயசு, கண்ணன் படிக்க ஆரம்பிக்கச்சே 12 வயசு. 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் பாருங்க. போக வேண்டிய அன்னைக்கு ஒழுங்காக போனார், 12 வயசுக்கு ராமன் கல்யாணம் பண்ணி வந்துட்டார். அப்போ அது வரைக்கும் அவர் படித்தார். 12 வயசுக்கு தான் கண்ணனுக்கு ஞாபகமே வந்தது குருகுலத்துக்கே போகலேன்னு. ஓ, நம்ம ஒன்றுமே படிக்கவே இல்லை போல் இருக்கு, இனிமே சாந்தீபன் இடத்துல போவோம்னு அவந்திகா நகரத்துக்கு போனார். அப்போ இவர்கள்லாம் ஏதோ மெதுவாக போயிருக்கா, படிச்சிருக்கா, பிறன்னா சண்டை போட்டிருக்கா. ஆனால் நரசிம்ம பெருமான் பிறந்தன்னைக்கு சண்டையோ இல்லையோ, அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனதீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாடுறாரோ இல்லையோ. சாயங்கால பொழுதுல நரசிம்ம பெருமான் தோன்றினார். பந்தனைனால் பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய களைப்புன்னு பெரிய வாசனை வியாக்கியானம் பண்ணுறார். பந்தனதீர பல்லாண்டுங்கிறதுனாலே பிறந்த குழந்தைக்கு ஒரு ஆயாசம், ஏன்னா அந்த கர்ப்பத்திலேருந்து கட்டப்பட்டு வெளியில் வந்து பிறந்திருக்கோம் இல்லையோ. அப்போ தாய் மயக்கமாக விழுந்துடுறா, குழந்தைக்கு அதுக்கு மேலே ஆயாசம், அப்புறம்தான் பால் கொடுக்கணும், அது தேரணும் வரணும். இது ஒன்றுமே பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ பெருசுக்கு ஒரு ஹிரண்யகசிபு வந்து சண்டை போடுன்னு சொன்னால், அப்போ பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு களைப்பு இருந்திருக்கும். அந்த பந்தனை தொலைய நாம் பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு தான் இங்கே பெரியாழ்வார் பாடியிருக்கார். அதை தான் இங்கே சொல்கிறார். புஷ்டி நரசிம்ஹா, தானும் ரொம்ப புஷ்டியாக இருக்கார். அவரை பற்றுபவர்களுக்கும் புஷ்டியை கொடுத்துடுறார். எல்லா விதத்திலையும் நமக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையோ. அப்போ பக்தர்களுக்கெல்லாம் போஷிக்கும் நரசிம்மன். என்ன போஷிப்பார்? யோகக்ஷேமம் வகாமியகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அவரவனுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன். யோகம்னா கிடைக்காதது கிடைக்கிறது, க்ஷேமம்னா கிடைச்சது நிலைக்கிறது. இதுதான் பகவத் ராமானுஜர் யோகக்ஷேமம்னா கீதா பாஷ்யத்தில் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். அலப்தஸ்ய லாபா, கிடைக்காதது கிடைச்சதுன்னா யோகம், லப்தம் எதுவோ அது நிலைச்சதுன்னா க்ஷேமம். அப்படின்னால் இதுவரை கிடைக்காத நரசிம்மனுடைய திருவடியை கொடுப்பாராம், கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்க மாட்டாராம். எப்போதும் வைகுந்தத்தில் தன்னோட அபுனராவிருத்தி லட்சண மோட்சத்தை கொடுத்துட்றார். திரும்ப வராத முக்தி கொடுக்க வச்சுருக்காரோ இல்லையோ. அதைத்தான் இந்த இடத்தில் அஸ்தி நரசிம்மர் புஷ்டி நரசிம்மர்னு பார்த்தோம். யோகக்ஷேமம் தன்னை அடைவிக்கிறார், அடைஞ்ச தான் அவங்ககிட்டேருந்து விலகாமல் இருந்துடுறார். சமேன பிரணஷ்யதி, அவன் எனக்கு 2 நாள் நாசம் அடையவே மாட்டான்னு சொல்கிறாரோ இல்லையோ. அடுத்து 16வது திருநாமம் பூத நிருசிம்ஹா. பூதம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆசு பூத்தல பூ சத்தாயாம்னு தாத்து. பூ சத்தை, சத்தாயுக்த நரசிம்மன், சத்தையோடு கூடியிருக்கிற நரசிம்மன். அது எப்படி? சத்தையோட சத்து இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார், அஸ்தி வேற. இப்போ சொல்கிறது சத்தையோட கூடின நரசிம்மனாய் எப்போதும் கூடியிருக்கிறார். எப்படி? ஒரு தாயார் அடுக்கலையில் வேலை பார்த்துட்டு இருக்கா. குழந்தை 8:30 மணிக்கு தூங்கி போச்சு, அவளுக்கு 10:30 மணிக்கு தான் காரியம் முடிஞ்சது. அப்புறம் வந்து அந்த குழந்தைய முதுகில் அணைச்சின்னு தூங்கி போயிட்டான். இதனால் நன்மை குழந்தைக்கா தாயாருக்கா? இதனால் இப்போ சந்தோஷம் குழந்தைக்கா தாய்க்கா? குழந்தைக்கு தெரியவே தெரியாது. யாரோ வந்தால் படுத்துட்டா தெரியாது. அது ஒன்று 8:30க்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10:30க்கு நீ வந்து கட்டின்னு தூங்குவியோ இல்லையோ அப்படிலாம் கேட்கவே இல்லை. அது தூங்கி போச்சு. இவளா போனால் அணைத்து கொண்டா. இதனால் சத்தை யாருக்கு? தாய்க்கு. தனக்குத்தான் திருப்தி. அவ்வளவு ஏன் இப்போ ஒரு தாயார் பால் கொடுத்து முடிக்கிறா. குழந்தைக்கு பசி ஆடுறதுன்னு இருக்கட்டும், வயிறு நிரம்புறது பசி ஆடுறது இருக்கட்டும், கொடுக்கலன்னா தாயார் பாடு எவ்வளோ கஷ்டம். அதனால் பால் கொடுத்ததுனாலே தனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்பட்டதோ இல்லையோ. அதே போல் பகவானிடத்திலே பூ சத்தாயாம், பகவான் சத்தை பெற்றார்னால் ரட்சிக்கப்பட்ட பிரகலாதன் சத்தை பெற்றார் இல்லை, ரட்சித்த நிருசிம்மன் சத்தை பெற்றாருங்கிறார். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி படலைன்னா இல்லை சுவாமி, அடுத்த வருஷம் அசுரன், இவ்வளோ தான் நடக்க போகிறது அவருக்கு இப்போ. ஆனால் பெருமானுக்கு என்னன்னா நம்ம குழந்தைய நாம் ரட்சிச்சுட்டோம்னு சத்தை பெற்றானோ இல்லையோ. இப்போ தான் ரக்ஷணங்கிறத பண்ணோம். ரக்ஷணம் பகவானுக்கு ஊனை போலே. அதை 6 பறிச்சாலும் நீ ரட்சிக்க வேண்டாம், என்ன நானே ரட்சிச்சுக்கிறேன்னு சொன்னாலே அவருக்கு ஆகாது. அதனால தான் நல்ல வேளை பிரகலாதனை ரட்சிக்கக்கூடிய பேர் பெற்றோமே என்று தான் சத்தை பெற்றான். மற்ற பேருக்கு இல்லை. அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனேன்னு பாசுரமோ இல்லையோ. பாட்டுக்கு அர்த்தம் என்ன பண்ணுவீள்? துயரரு சுடரடி, பக்தர்களுடைய துயர்களை அறுக்கும் சுடரடி. இது பொதுவாக பண்ணுற அர்த்தம். ஆனால் வீட்டில் சாதிக்கிறார் இல்லை இல்லை, பக்தர்களுடைய துயரை அறுத்து அதனால் தான் துயர் அரும் சுடரடிங்கிறார். பக்தர்களுடைய துயர் அறுத்ததுனாலே இவருக்கு துயர் அருகிறதாம். அப்போ இவருக்கு எது துயர்? பக்தர்களை ரட்சிக்கலையேங்கிறது தான் துயர்.
அவர்களை ரட்சிச்சுட்டாரோ இல்லையோ, தான் துயர் அரும் சுடரடி. அப்போ துயர் அரு சுடரடின்னு சொல்லலாம், அருக்கும்னு அர்த்தம். துயரரு சுடரடின்னு சொல்லலாம், அரும்னு அர்த்தம். அப்போ தானு சத்தை பெறுகிறார். அதனால தான் சத்தா பூத நரசிம்மர்னு சொன்னார். 17 ஜுவாலா நரசிம்மர் அப்படின்னா ஒளிவுடைய நரசிம்மர். அவர் ஒளியால் மற்ற எந்த தத்துவங்களும் பிரகாசிக்காது. அவராலே அவர் தன்னைத்தானேவும் ஒளியால் பிரகாசப்படுத்திக்கிறார், மற்றதையும் பண்ணுறார். இதைத்தான் ஸ்வயம் பிரகாசம்னு சொல்கிற மூலியம். ஒரு விளக்கேற்றி வைங்க, அந்த விளக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளெல்லாம் காட்டும். இந்த விளக்கை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இன்னொரு விளக்கேற்றி வைக்கணுமாண்ணா? அது யாரும் பண்ண மாட்டோம், பண்ணுவோமா? இந்த விளக்குலேருந்து அந்த பொருள் என்னன்னு காட்டும். இந்த விளக்கை பார்க்குறதுக்கு தானே போரும் இல்லையோ. அதே போல் பகவான்கிறவர் இப்போ ஒளி. அந்த விளக்கு அவர் மற்றதெல்லாத்தையும் நமக்கு விளங்க வைப்பார். அப்பன்னா அவரை பார்க்கறதுக்கு வேற வேணுமோ? அவரே போரும். தன்னை தானேயும் விளக்கி கொள்வார், தான் மற்ற பொருள்களையும் விளக்குவார். இதைத்தான் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டியும்னேன்னு பாசுரம் பாருங்க. அங்கே வியாக்கியாதா சாதிக்கிறச்சே மகாலட்சுமி தேவி விளக்கு. ஏனெனில் பகவானையும் விளக்குகிறாள், தன்னை தானேயும் விளக்கி கொள்கிறாள். அவனையும் காட்டுறா, தன்னையும் காட்டுகிறாளோ இல்லையோ. அந்த விளக்கு தான் பெருமாள். இப்போ ஜுவாலா நரசிம்மர் ஒளி உடையவராக இருக்கார். உக்ர நரசிம்மர் கிரௌரியம், அசுரர்க்கு தீமைகள் செய் குந்தா. உக்ரன்னு சொன்னால் குரூரமான கோபமுடைய நரசிம்மர். அப்படி என்ன இவர் கோபம்னா, முன்னாடியே சொன்னேனே, இவருக்கு இருக்கிற கோபமெல்லாம் பக்தரிடத்தில் அபச்சாரப்பட்டால் தாங்க மாட்டார். ராமனுக்கு கோபம் வந்தது, ஹனுமான ராவணன் போட்டு அடித்தார், ராமனுக்கு கோபம். கண்ணனுக்கு கோபம் வந்தது, அர்ஜுனனை பீஷ்மர் அடித்தார், கண்ணனுக்கு கோபம். நிருசிம்மனுக்கு கோபம் வந்துடுத்து, பிரகலாதனை இரண்யகசிபு அடித்தான், அதனால் கோபம். அந்த ஔக்ரியம், அந்த உக்ர நரசிம்மராய் அசுரர்க்கு தீமைகள் செய் குந்தா. குந்தானா குருந்தம்னு ஒரு ஆயுதம், இல்லை முகுந்தான்னு சொல்லுவாள். ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். அதாவது தன் பக்தர்களுக்கெல்லாம் என்ன தீமை வந்தாலும் அதை போக்குகிறார். ஆனால் அசுரர்களுக்கு தீமையை கொடுக்கிறார். அடியார்க்கு செய்குந்தா அருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமகள் செய் குந்தா. வைகுந்தா வாமனனேன்னு 10 பாசுரம் அதில் பாடியிருக்கார். பாட்டில் செய்குந்தா வரும் தீமை அடியார்க்கு தீர்த்து, அடியவர்களுக்கு இருக்கிற தீமையெல்லாம் போக்கிட்டு அசுரர்க்கு தீமகள் செய் குந்தா, அசுரர்களுக்கு தீமகளை செய்கிறாய்னு அர்த்தம். அப்படி உக்ர நரசிம்மராய் கிரௌரியத்தோட ரொம்ப குரூரராய் தன் பக்தனிடத்தில் யார் அபச்சாரப்பட்டாலும் அவர்களுக்கு தீமையை செய்கிறார். இது ஹிரண்யகசிபு நடத்தில் ஆரம்பம். அதே பாருங்க, ஹிரண்யகசிபுக்கு இவ்வளோ தீமை செஞ்சாரோ இல்லையோ. பிரகலாதன் அவர் குமாரர், பிரகலாதனுக்கு ஒரு சத்தியமணி கொடுத்துட்டார். இனி உன் குலத்துதித்தோரை கொல்லேம், உன்னுடைய குலத்தில் உதித்த யாரையும் கொல்ல மாட்டேன்னார். பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன், விரோச்சனன் பிள்ளை மகாபலி, மகாபலிக்கு அப்புறம் பாணாசுரன். எல்லாமே ஒரே வம்சம் தெரியுமோ. ஹிரண்யகசிபுவின் இடத்துல ஆரம்பித்து இது நல்ல குரு பரம்பரையாக இருக்கும் போட்டிருக்கேன். நாங்கள் ஏதோ நாதமணி உய்ய கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வியாசம் வசிட்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்முஷம் பராசராத்மதம் வந்தே சுகதாபுரம் தபோநிதியும் 100 ஸ்லோகம் போட்டு கட்ட வேண்டியதான். அதுக்கு இப்போ ஹிரண்யகசிபு, அவன் பிள்ளை பிரகலாதன், வெள்ளம் யார்? இந்த அசுரர்கள்லாம் ஆறாரோ இல்லை. இப்போது எல்லாம் தைத்தியர்கள், தானவர்கள், அசுரர்கள் எல்லாம் கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் பிறந்தவா, திதிக்கும் பிறந்தவா. அதித்திக்கு பிறந்தவர்கள் எல்லாமே தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள்லாம் தைத்தேயர்கள், அசுரர்கள். அதனால் யாருமே ஒன்றும் சாமானியப்பட்ட குடும்பம்லாம் இல்லை, எல்லாம் பிரம்மாட்டேன்னு வந்தது. வேணும்னா அவரை தான் போய் பிடிச்சிக்கணும். இப்போ நீரே எல்லாரையும் படைக்கவும் படைச்சுட்டீர், இதனால எங்களுக்கு ஆபத்தாக இருக்கு. இப்போ அப்போ அசுரத்து தீமகள் செய் குந்தாவென்னு இவரைத்தான் அழித்தாரே தவிர பிரகலாதன் நல்லவன் உடனே அடுத்து வர்ற யாரையும் அழிக்க மாட்டேன்னு விட்டாரே. அதனால தான் மகாபலியினிடத்திலையும் பிச்சை எடுத்தார், விட்டுட்டார். பாணாசுரனையும் 998 கையை வெட்டினார், ஆளை கொல்லலை. உஷையை கல்யாணம் பண்ணி அனிருத்தனுக்காக கூட்டின்னு போட்டார் தவிர அவன் கொல்லவே இல்லையே. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்த வார்த்தை இடிக்கிறது. பிரகலாதனுக்கு உன் குலத்தில் இருக்கிறவன் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அதனால் 2 சேர்த்து பார்க்க வேண்டியதுதான். உக்ர நரசிம்மராய் பக்தர்களிடத்தே நல்லது கருணையை காட்டுகிறார், ஆனால் அபக்தர்களிடத்தில் கிரௌரியத்தை காட்டுகிறார். 19வது திருநாமம் அகோர நரசிம்மர். அகோரான்னு சொன்னால் அதிசயித்த கோரம்னு அர்த்தம். அதிசயத்தைன்னா மிக அதிக அளவிலான, அளவிட முடியாததான கோரமாக இருக்கார். ஏன் வடக்கெல்லாம் போனீங்கன்னா அகோரிகள்னு சொல்லுவாள். நீ கூட கேள்விப்பட்டிருப்பீள்னு நினைக்கிறேன். ஹரித்வாரம், ரிஷிகேஷம் அந்த பக்கம்லாம் போனால் அகோரிகள் இருக்காருவா. அது என்னது அகோரம்? அகோரம் கோரம் இல்லாதவர், அகோரம் அப்படி வச்சுக்கோண்டா சுவாமி. அதிசயித்த கோரம் அப்படின்னா அதிகமான கோரத்தோடு இருக்கிறவர்.
ஒரே சொல் ரெண்டு அர்த்தம் கொடுக்குறது பாருங்க, நேர் விருத்தார்த்தம். அதிசயித்த கோரம்னாலும் அகோரம்னு சொல்லலாம். ந கோரஹா அகோரஹா, கோரமே இல்லாத இருக்கார் அதனால அகோரம்னு சொல்லலாம். அது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் அர்த்தம் சொல்லிட்டு ஆகணும். இப்போ இவர் கோரம் இல்லாத இருப்பாரா வச்சுங்களேன். அகோரஹா பக்தனுக்கு, அகோரஹா அபக்தனுக்கு. கோரமாக இருக்க மாட்டார் பக்தனுக்கு, அதிகமான கோரத்தோடு இருப்பார் அபக்தனுக்கு. என்ன ரெண்டையுமே இந்த ஒரு திருநாமத்துக்குள்ளே வச்சிருக்கார். அப்போ அதிசயித்த கோரமான ரூபத்தோட பயங்கரமாக பயம் கொடுப்பவர் நரசிம்மர். 20வது திருநாமம் விதாரண நரசிம்ஹா. விதாரணம்னா பிளப்பவர். பக்தர்களுக்காக எதிரிகளை பிளக்கக்கூடிய எம்பெருமான் நிருசிம்மர். இப்போ எதை பிளந்தார்? தூணை பிளந்தார். தூணை பிளந்து கொண்டு வந்தார். ஹிரண்யகசிபனுடைய மார்பகத்தை பிளந்தாரே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயிர் சிங்க உருவாய். இவன் தான் அந்த தூணை பார்த்து பார்த்து கட்டினான். ஹிரண்யகசிபு கட்டினது தான் அந்த அரண்மனை. ஒவ்வொரு தூணாக பார்த்து தானே தானே கொத்தனாரோட போய் வச்சுட்டு வந்திருக்கான் போது. அழ்வார் பாட்டில் வெடிக்கே சொல்கிறார், அளந்திட்ட தூணை அவன் தட்டான்னு சொன்னால் அவன் அளந்திட்ட தூணை அவனே தட்டான்னார். அவன் தான் தூணையும் கட்டினான், அவன் தான் உடைக்கவும் உடைச்சான். ஏன்னா இப்போ அவன் கூணை கட்டலேன்னு வச்சுங்க, வேணும்னு புகார் பண்ணுவான். இந்த தூணை கட்டினவன் அப்போவே நரசிம்மரை உள்ளே வச்சு கட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டாள்னா, அதனால் அவனே கட்டின தூண். இல்லை தட்டுறதை வேற யாரும் தட்டினான்னு வச்சுங்க, தட்ட போகிறச்சே கை கெடுக்கல மறைச்சுன்னு வச்சுன்னு உள்ளே ஊற்றிட்டான்னா. அதனால் தூணை கட்டினது அவன்தான், தட்டினது அவன்தான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயிர் சிங்க விடுவாய் பிளந்துட்டு. அப்போதே அந்த தூணை பிளந்து கொண்டு வந்தார். இந்த பிளக்கும் கை என்ன தெரியுமோ? பிளந்திட்ட கைகளால் கொட்டாய் சப்பாணின்னு பெரியாழ்வார் போஷம். இப்போ கண்ணன் சிறு குழந்தையா பெரியாழ்வார் யசோதைக்கு முன்னாடி உட்காந்து சப்பாணி கொட்டின்னு இருக்கார். அப்படின்னா அம்மா குழந்தைய கட்டின்னு விட்டார். அதன் கையும் தன் கையும் சேர்த்து வச்சுப்போ கிருஷ்ணா ராமா கோவிந்தா தட்டுறதோ இல்லையோ, அது தட்டின்னு இப்படி முன்னாடி முன்னாடி ஆடுமோ இல்லையோ. அந்த கையை பார்த்தா ரொம்ப சின்ன கையாக இருந்துதான். இந்த கையை பார்த்துட்டே இருக்கிறச்சே தோணித்து, ஓ இதுதானே அவ்வளோ பெரிய தூணை பிளந்துட்டு ஹிரண்யகசிபனுடைய மார்பத்தை பிளந்தது. அந்த கை ஒன்றுமே தெரியாத மாதிரி வெறும் கிருஷ்ணாராமா கோவிந்தா தட்டின்னு இருக்கே. அப்போ அது அளந்திட்ட தூணை அவன் தட்ட பிளந்தது செங்கட்சியம் புறப்பட்டது. தூண் பிளந்து வந்ததே, அந்த சின்ன கையை தான் இப்போ சேவிச்சுட்டு இருக்கும் போல் இருக்கு. பிளந்திட்ட கைகளால் கொட்டாய் சப்பாணின்னு பாசுரம். அப்போ விதாரண நரசிம்ஹா, பிளக்கும் நரசிம்மன். அடுத்து 21வது திருநாமம் அஹோபில நரசிம்ஹா. ஆச்சரியமான அர்த்தம். அஹோபில க்ஷேத்திரத்தில் எழுந்திருக்கார். அஹோபலம் அஹோபிலம். அஹோ அப்படின்னால் ஸ்வரத்தோடேன்னு மட்டும் நினச்சிருவோம். அஹோ ஆச்சரியம், பூஜிக்க தகுந்த, உயர்ந்த அப்படின்னு தான் சொல்லு காணப்படுகிறது. இதை திங்கந்தமாக வச்சுக்கணும். அஹோன்னு சொன்னால் ஸ்வரத்தோட ஹா, அது இல்லை. அஹோன்னு சொன்னால் கிரியாபதம். கிரியாபதம்னா பூஜிக்க தகுந்ததான் திகந்தம்னுவா. கிரியாபதம்னா வினைச்சொல்னு வச்சுக்கணும். வினைச்சொல், வினைச்சொல்லுனா பூஜிக்கத்தக்கவர், பூஜை செய்யறதுக்காக இருக்கிறவர் அப்படிங்கிறது அஹோ. அஹோபில நரசிம்மர்னால் பூதி பிலம்னா என்ன? குகை. பூஜிக்க தகுந்த குகையை உடையவர், பூஜிக்க தகுந்த குகையை உடைய நரசிம்மர். அதான் அஹோபிலம்ங்கிறதுக்கு நேர அர்த்தம். இப்போ அஹோபலம் எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவர்? எங்கே? அஹோபிலம். ஆச்சரியமான பிலத்வாரத்துக்குள்ளே எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் அஹோபிலான்னு சொல்கிறோம். காருட சைலம் தார்க்ஷாத்ரி, கருடனே அந்த இடத்துல மலையாக எழுந்தருளி இருக்கிறதுனாலே அஹோபில க்ஷேத்திரத்தை தார்க்ஷாத்ரின்னு சொல்கிறா. ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் பாடிட்டு போனார், தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் புன்னமே. தெய்வங்களை தவிர ஒருத்தரும் போகக்கூட முடியாது சொன்னேன். இது அன்னைக்கு பாடினார். அதெல்லாம் இல்லை, இப்போ எல்லாரும் போகிறாலும் இல்லையோ, இப்போ நம்மெல்லாம் போயிட்டு வரோமே. தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் புன்றம்னு பாசனம் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் போகிறோம்னே ஒரு பிள்ளை எழுந்துரு சொன்னான், நாங்கள்லாம் தெய்வம், தெய்வத்தை தவிர போக முடியாதுன்னு சொன்னாரோ இல்லையோ, நாங்கள் போயிட்டு வந்தோமோ இல்லையோ. அப்போ எங்களையே தெய்வம்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீர்னால் தெரியல, இருக்கலாமா இருக்கும். நரசிம்மனை சேவிச்சுட்டு வந்தால் தெய்வம், முன்னாடி இல்லை, சேவிச்சுட்டு வந்தப்புறம் தேவதையினுடைய குணம் நமக்கு வந்துடாது. அப்போ அதனால தான் அந்த நரசிம்மரை அஹோபில நரசிம்மராய் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அஷ்டாத்தியாயிலேயே இந்த அஹோங்கிறது ஆச்சரியமானு 8வது அத்தியாயத்தில் எடுக்கிறார். அப்போ பூஜிக்க தகுந்த குகையோடைய கூடின நிருசிம்மனாக பெருமான் இருக்கிறார். அந்த பூஜிக்க தகுந்த குகையில எதில் தோன்றினார்? 22வது திருநாமம் ஸ்தம்ப நரசிம்ஹா. ஸ்தம்பம்ங்கிறது தூண், அந்த தூணிலிருந்து தோன்றினார். அந்த தூணைத்தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி விண்ணப்பிச்சேனே, மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். தூண் காத்துன்னு இருக்கு, எப்போ பிரசவம் பண்ணலாம்னுட்டு. ஒரு தூண் இல்லை, தேசிகன் சாதிக்கிறார். அவனுடைய அரண்மனையிலே 108 தூண் இருந்தது.
எல்லா தூணுக்கும் பெருமாள் போய் மறைஞ்சுனுட்டார். ஒரு தூணைத்தான் அவன் தட்டியிருக்கான், ஒன்றுலேருந்து தான் வந்திருக்கார். உங்களுக்கு சக்தி இருந்த அரண்மனையை கண்டுபிடிக்க முடியும்னா போங்கோ, அடுத்த தூணை தட்டுங்கோ, தானே வருவார்னுட்டான். இப்போ ஒன்றுனா தட்டலாம், எல்லா தூண்களுக்குள்ளும் அவர் தான் நிறைஞ்சிருக்கார். இப்போ அந்த ஒவ்வொரு தூணுக்குள்ளேருந்து வரலாம். யாருக்காக வருவாரோ அதுக்கு பிரகலாதன் வேணுமே. இன்னொருத்தர் சொன்னார், அடியன் வேணா ஹிரண்யகசிபுவா இருக்கேன் சுவாமி, அவரை வரவழைக்கணும் நமக்கு ஆசை இருந்ததுன்னா. அடியனால பிரகலாதனாக இருக்க முடியாது, ஹிரண்யகசிபு நிறையா பேர் இருக்கும். அப்படி வரணும்னா பெருமாள் ரொம்ப பேருக்கு வரணும், இவர் ஒருத்தருக்காக மட்டுமா? கிடைக்கிறது ஹிரண்யகசிபு நிறையா கிடைப்பா, பிரகலாதன் தானே கிடைக்க மாட்டேங்கிறார். அந்த ஒருத்தருக்காகத்தான் வருவார்னு கொள்ள வேண்டும். அப்போ ஸ்தம்ப நரசிம்மனாய் தூணிலிருந்து தோன்றியபடியால் ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவத்து ந ஜாயத்தே அஜஹா. ஸ்தம்பத்திலேருந்து தோன்றி கர்ப்பத்திலேருந்து தோன்றலையோ இல்லையோ, அதனால தான் அஜன்னு பெருமாளை சொல்கிறோம். 23வது திருநாமம் மகானுசிம்ஹா. கீழே பார்த்துட்டோம், ரொம்ப பெரிய திருமேனியோடு அவதரித்தவர். என்ன பெருமை? இங்கே பெருமைங்கிறதுக்கு குணத்தில் பெருமையும் சொல்லலாம், வடிவத்தில் பெருமையும் சொல்லலாம். அத்தனை பெருசா பல இடத்துலையும் நிருசிம்ம க்ஷேத்திரத்தில் போனீங்கன்னா ரொம்ப பெரியவராக எழுந்துள்ளிருக்கார். ஆனால் அநேகமாக அமர்ந்த திருக்கோலத்தில் தான் இருப்பார். ஒரு இடத்துல சயன திருக்கோலத்தோடு இருக்கார், ஒரு இடத்துல நின்ன திருக்கோலத்தோடு சேவை சாதிக்கிறார். எங்கும் பெரியவராக தான் இருக்கார். நீங்கள் மதுரை திருமோகூர்னு ஊர் சொன்னோம் இல்லையோ, அதுக்கே ஒரு பக்கத்தில் நரசிங்கம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே போயிட்டீங்கன்னால் நான் நின்ன திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். பன்ருட்டி திருவதிகைன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே போயிருந்தீள்னார் பெருமாள் சயன திருக்கோலத்தையே சேவை சாய்ச்சிருக்கார். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாயனின் மாயங்கள்னு ஆழ்வார் பாட்டோ இல்லையோ. அப்போ நின்று இருந்து கிடந்து அத்தனை க்ஷேத்திரத்திலும் இருக்கிறதுனாலே மகானுசிம்ஹா, பெரிய திருமேனியோடு இருக்கிறவர். 24ஆம் திருநாமம் பாத்தாள நரசிம்ஹா. அப்படி ஒன்றும் சரித்திரமே காணுமே சுவாமி. நரசிம்ம பெருமாள் விஷ்ணு புராணம் பாகவத புராணத்திலெல்லாம் பாத்தாளத்தில் இருந்தாப்புல தெரியலையேனால், ஏன் நேற்றைக்கு பார்த்தோமே சிம்ஹாச்சலம், அந்த சிம்ஹாச்சலத்தில் பெருமாள் மேலேந்து கீழே இறங்கினார். அப்போ பூமியை பிளந்து கொண்டு திருவடி பாத்தாளம் அளவுக்கு போயிட்டுன்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ அந்த இடத்துலேயே பெருமாளுக்கு பாத்தாள நரசிம்மர். இன்னொரு சரித்திரம் இருக்கு அந்த ஊரில். அந்த ஊர் தீர்த்தத்துக்கு காங்கதாரான்னு பேர். காங்கதாரா சமம் தீர்த்தம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. எங்கு தேடி பார்த்தாலும் காங்கதாரா சமமாக தீர்த்தம் இல்லை. குரூரவசுன்னு ராஜா, அவனுடைய விமானம் ஆகாசத்தில் போயிட்டு இருந்தது. இந்த க்ஷேத்திரத்தை தாண்டச்சே இறங்க முடியல, மேலே பறக்க முடியல, அதனால் கீழே இறங்கித்து. எங்கே எங்கே யார் நம்மளை பிடிச்சி கீழே இழுத்தான்னு தேடினான். அப்போ பெருமாள் நான் தான் காங்கதீரா தீர்த்தத்துக்கு கீழே இருக்கேன், பூமிக்கு கீழே இருக்கேன் எடுன்னு சொல்ல, கீழே இருந்து தான் பெருமாளை மேலேயே எடுத்தான் குரூரவசு பிரதிஷ்டை பண்ணான்னு சரித்திரம். அதனால பாத்தாளத்தில் நரசிம்மர் விக்கிரக ரூபத்தில் எழுதிருக்கா. அப்படின்னா விபவ ரூபத்தில் இல்லை, அர்ச்சா ரூபத்தில் பாத்தாளத்தில் கூட பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். அது 24வது திருநாமம் பாத்தாள நரசிம்மன். 25வது திருநாமத்தே வக்ஷ நரசிம்ஹா. பெரிய திருமார்பு படைத்த நரசிம்ம பெருமாள். அவருடைய திருமார்பு எவ்வளவு பெருசா இருக்கணும்னால், இரணியனது ஒன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் ஒட்டாய் சப்பாணி. ஹிரண்யகசிபனுடைய மார்பு ரொம்ப பெரியது. அந்த பெரிய திருமார்பை உழைக்கிற அளவுக்கு இவருக்கு பெரிய திருமார்பு இருக்கணுமோ இல்லையோ, அந்த அகன்ற திருமார்போட பெருமாள் எழுந்தோடி இருந்திருக்கிறார். அங்குதான் வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி தேவி இருக்க, லக்ஷ்மின்னு சிம்ம பெருமாளாக எப்பவும் இருக்கார். அந்த திருமார்போடு அப்படி குனிஞ்சு பார்க்குறாராம். அவனுடைய கையை கிழிச்சுட்டா இருப்ப. வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த உன்னினாய். அவனுடைய உரசுங்கிற மார்பரை வச்சு கிழிச்சுட்டார். அப்படியே ரத்தம் குட்டையாக தேங்கி இருக்கு. அதை இப்படி தான் குனிஞ்சு பார்க்குறா. பார்த்தா அதில் இன்னொரு நரசிம்மம் பிரதிபிம்பம் தெரியுது. இவருடையது அந்த நரசிம்மம் அதில் தெரிஞ்சவொன்னே ஒரே கோபம். அது எப்படி உலகத்தில் ஒரு நரசிம்மம் தானே இருக்கணும், அத்விதீயமாக இருக்கணுமே, இது என்ன 2வது நரசிம்மம்னால் அவருக்கு தெரியாத 2வது இல்லை தம் பிரதிபிம்பம்னுட்டு பக்தனிடத்தில் இருக்கிற அன்பு பாசம் கண்ணை மறைத்தது. அதனால தான் தானே இன்னொருத்தர் இருக்கிறதா அந்த பெரிய திருமுகத்தோடே அகன்ற திருமார்போடே சேர்த்து தன்னைத்தானே சேவிச்சுருக்கார் பெருமாள். அது வக்ஷ நரசிம்ஹா. 26வது திருநாமம் அனந்த நரசிம்ஹா. அந்தமற்றவன் அனந்தன். காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ இவ்வளவென்று அளவிட முடியாத நரசிம்மன், அனந்தமான நரசிம்மன். இதைத்தான் திரிவித பரிச்சேதராகித்யம்னு சொல்லுவார். அனந்தன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்கிற மூலியம். சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம்னா என்ன? அந்தம் நாஸ்தி, அந்தம் இல்லை. காலத்தாலே அந்தமில்லை, எக்காலத்திலும் இருக்கிறார். தேசத்தாலே அந்தமில்லை, எங்கும் வியாபித்திருக்கிறார். அதே மாதிரி வஸ்துவால் அந்தமில்லை, எல்லா வஸ்துவாகவும் அந்தராத்மாவாக இருக்கிறார். அதனால அனந்த நரசிம்மன்.
இன்னொரு அர்த்தத்தில் சொல்லலாமோ இல்லையோ, அனந்தமான பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்காரோ இல்லையோ, அதனால அனந்த நரசிம்மன்னு சொல்லலாம். 26. 27வது ஆவேச நிருசிம்ஹா. ஆவேசம்னா பிரவேசம்னு அர்த்தம். பிரவேசம்னா தூணுக்குள்ள பிரவேசித்தார்னு வச்சுக்கணும். இந்த பிரவேசம் எதை தெரியுமோ ஞாபகப்படுத்துறது, தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து சத்யத்யச்சா பவத் நிருப்தஞ்சா நிருப்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சான்னு சொல்கிறது. அப்போ எல்லா பொருளையும் படைக்கிறாராம். தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிசத்து, அதற்குள்ளே உள்ளே தான் புகுகிறார். எப்படின்னால் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையோ, ஜீவாத்மாக்களை தனக்கு சரீரமாக கொண்டு எல்லா அச்சித் பதார்த்தத்துக்குள்ளும் பிரவேசிக்கிறார். அதை போலத்தான் இந்த பிரகலாத நிமித்தமாக பெரிய தூணுக்குள்ளும் பிரவேசித்தார். தூணுக்குள் ஆவேசித்த பிரவேசித்த நரசிம்மர் ஆவேச நரசிம்ஹா. 28வது திருநாமம் அட்டஹாச நரசிம்ஹா. அட்டஹாச சிரிப்பு கொண்ட நரசிம்மர்னு அர்த்தம். அவர் பட்ட நரசிம்மர், யோக நரசிம்மருடைய முழந்தாளோட யோக பட்ட சாத்தின்னு இருக்காரோ இல்லையோ, அதனால பட்ட நரசிம்மர். அட்டஹாச நரசிம்மர் அதீத சிரிப்போடு வந்து பிறந்தாரோ இல்லையோ. என்ன சிரிச்சிருக்கணும்னால், நாமும் பிறந்தோம், இது முதல் சிரிப்பு. பக்தனை ரட்சிச்சுட்டோம், 2ஆம் சிரிப்பு. இவனுமோ வரத்தை வச்சுன்னு தப்பிச்சுடலான்னு பார்த்தானே முட்டாள், 3ஆம் சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு தான் அட்டஹாச நரசிம்மர்னு பேர் வைத்தார். பெரும் சிரிப்போடே கூட அதீத சிரிக்கும் நரசிம்மரா அவதரித்தார். நேத்தே சொன்னேன், மேட்டழசிங்க பெருமாள் கம்பர் அரங்கேத்தச்சு அட்டஹாச சிரிப்பு சிரித்தார், அங்கீகாரம் கிடைச்சதுன்னு பார்த்தோமோ இல்லையோ. அது வரைக்கும் 28 திருநாமங்கள் பார்த்துட்டோம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ